சதீஸ்வரனுடைய 6வது வெற்றிகரமான லீக் போட்டியிலே உள்ள அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சியோடு வெற்றிலக்கு 87 ஓட்டங்கள் தேவை என்ற நிலையிலே மறுமுனையிலே துடுப்படுத்த காத்திருக்கின்றானே முதலாவது பந்து வருவதற்கு வந்திருக்கின்றது 8 ஓட்டங்கள் 3 பந்துகளுக்கு அடுத்தடுத்து 6 ஓட்டங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 13 துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். 33 ஒட்டி மாற்றக்கூடிய வீரர் மாத்திரங்கள் பூர்த்தி செய்திருக்கின்றார். 34 ஓட்டங்களாக நட்சத்திர வீரர் ஆடுகளத்தில் நுழைந்திருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். முதலாவது 2வது விக்கெட்டுக்காக களத்தில் பிரசாத் செய்திருக்கின்றார். 2 அவரை பார்த்தபோது நான் நினைத்தேன் ஒரு 25 வாலிபனாக இருப்பார் போலிருக்கும் என்று. நான் அதிகமாக இருக்கிறது. தில்ஷான் இதுவரைக்கும் 5 சிக்ஸர்களை விளாசி ஆட்டமிழக்காத 30 ஓட்டங்களோடு துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார். ஸ்டீவன் பந்து வீச்சிலே தான் அந்த விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 4வது ஓவர் ஆரம்பமாகி இருக்கிறது. ஸ்டீவன் பந்து வீச்சாளர்கள் நினைப்பது மாத்திரத்திலே பந்து ஒருங்கிணைத்து நீங்கள் விரைவாக நடத்தினால் விரைவாக நாங்கள் இந்த போட்டியை வாருங்கள். Yeah, maybe 6 meter at the concrete slab.
22 for 1. Satish Jewelry. The ball comes. Running the bowling to Kishan again. It's long mount run. It's misses. I think it's boundary. To miss the catch. The scores 26 for 1. Third over. I think fourth ball of scores up to 32 for 1. முதலாவது பந்து வீசப்பட்டிருக்கின்றது. ஒயிட் பந்து அகல பந்தாக இருக்கிறது. முதலாவது விட்டு எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. கொடுத்தது பார்ப்போம். ஆரம்பத்தில் பண்ண வீரர் புஷ்பகுமார் மற்றும் திலாக் ஆரம்பத்தில் படுவராக இருக்கின்றார். பிரசாத் பந்து வீசுவதற்காக தயாரிக்கிறார். முதலாவது பந்து இரண்டாவது பந்து வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கொடுத்தது பார்ப்போம். 73 ஓட்டங்கள் வெற்றி இலக்கு நினைக்கின்றது. நேர்த்தியான பந்து வீசப்பட்டிருக்கிறது. நேரடியாக விக்கெட் கீப்பர் பந்து லைன் முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் பிரசாத். அழகான பந்து வீசொன்று வீசப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். வெற்றி பெறும் அணி அணியுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் கேப்டன் ஆட்டவனுடைய கேப்டன் என்ற வகையில் சிறந்த முறையிலே தனது பந்து வீச்சு மூலமாக எதிர் அணியை மிகவும் சுலபமாக வெற்றி கொள்ள தனது வழிவகுத்துக் கொண்டிருக்கிறார். எந்த ஓட்டங்களிலே அழகான பந்து வீசப்பட்டிருந்தது. லிங்கராஜுடைய மூன்றாம் பந்து விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. நான்காவது பந்து. மூன்றாவது போட்டியில் விளையாடுவதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஷாக்ஸ் அதே போன்று அணிகளுடைய தலைவர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சதீஷ் ஜுவல்லரியினுடைய உரிமையாளர் திருவாளர் சதீஷ் அவர்கள் நாணய சொல்லிச்சுக்காக வருகை தந்திருக்கிறார். ஏனென்றால் நேரம் சென்று கொண்டிருக்கிறது. விரைவாக போட்டியை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த போட்டி நிறைவுக்கு வந்ததற்கு பின்னர் அம்பாஸ் தயாரான நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விரைவாக மூன்றாவது இடத்துக்கான போட்டி இருக்கிறது. மூன்றாவது இடத்துக்கான போட்டியில் பங்கேற்க இருக்கின்ற கேப்டன்ஸ் அணிகளினுடைய தலைவர்கள் டிராகன் வாரியர்ஸ் மற்றும் ஷாக்ஸ் அணிகளினுடைய தலைவர்கள் விரைவாக தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிரம்பிக்கு வந்ததற்கு பின்னர் விரைவாக இந்த போட்டியை ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நடுவர்கள் தயார் நிலையில் இருப்பார்கள் என்று சொல்லி நம்புகின்றோம். விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். சதீஷ் ஜுவல்லரி பெருமையோடு நடத்தி கொண்டிருக்கின்ற மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி தொடரினுடைய மிக முக்கியமான கட்டத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். 4 அணிகள் பங்கேற்று வருகின்ற இந்த தொடரினுடைய 3வது இடத்தை பிடிப்பதற்கான போட்டி இடம்பெற காத்திருக்கிறது. டிராகன் வாரியர்ஸ் அணியினுடைய தலைவர் பிரசாத், அதே போன்று ஷாக்ஸ் அணியினுடைய தலைவர் கிஷான் ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த போட்டியை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்கின்ற சதீஷ் ஜுவல்லரி உரிமையாளருக்கு எங்களுடைய அன்பு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தன்னுடைய நிறுவனத்தினுடைய ஊழியர்களை சிநேகபூர்வமாகவும் நட்புறவு ரீதியிலாகவும் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த போட்டியை வருடாவரம் நடத்தி கொண்டிருக்கிறார். 4 அணிகள் பங்கேற்று வருகின்ற இந்த தொடரில் நடுவர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற நடுவர்களுக்கு சதீஷ் ஜுவல்லரி சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சதீஷ் ஜுவல்லரியினுடைய உரிமையாளர் திரு சதீஷ் அவர்கள் 3வது போட்டிக்கான நாணய சுழற்சியை இங்கே ஆரம்பித்து வைக்கின்றார். எங்க டிஜே நீயா ஓடி ஓடி போறீங்க சாமி. வெளியுடைய சிறந்த பாடல் ஒரு நிமிடங்களை கொள்ளிக்க காத்திருக்கின்றது. 3வது சாம்பியன் போட்டி கொண்டு தரணி. 3வது இடத்துக்கான போட்டியில் ஷாக்ஸ் அணியினர் நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். முதலில் துடுப்படுத்தாடுவதற்கான விருப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். வணக்கம் கிஷான். இந்த போட்டி சதீஷ் ஜுவல்லரி பெருமையோடு நடத்தி கொண்டிருக்கிறது. முதலில் துடுப்படுத்தாட போகிறீர்கள். நான் உங்களுடைய ஆட்டங்கள் கடந்த ஆட்டங்களை பார்த்தபோது முதலில் துடுப்படுத்தாடுகின்ற அணிக்கான வாய்ப்புகள் வருகின்ற போது ஒரு டொஸ் அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பெரிதாக கதைக்க விரும்பவில்லை. எத்தனை ஓட்டங்களை பெறுவதாக உத்தேசித்திருக்கிறீர்கள்? அந்த அளவிற்கு உங்களுடைய பந்து வீச்சாளர்கள் பலமாக இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா? இந்த ஆடுகளத்தில் 75 ஓட்டங்களுக்கு என்று சொன்னால் ஒவ்வொருக்கு 2 சிக்ஸர்களை பெற்றாலே போட்டியை சேஸ் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த அளவுக்கு பந்து வீச்சாளர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இருக்கு. இப்போ செகண்ட் போலிங்னா எங்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை.
ப்ரெஷர் இல்லை. எங்கள் போலீஸ் மேலே நம்பிக்கை இருக்குது. டெஃபினெட்லி நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். நிச்சயமாக கிஷான் ஷாக்ஸ் அணியினுடைய தலைவர் உங்களுக்கு வாழ்த்துக்கள். பிரசாந்த் வாருங்கள். நீங்கள் இப்போதுதான் சிநேகபூர்வமான ஆட்டத்தில் 2 அணிகளினுடைய தலைவர்களும் விளையாடி இருக்கிறீர்கள். ஆகவே கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். 3வது இடத்துக்கான போட்டியை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறேன்? நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றால் என்ன தீர்மானத்தை மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு உத்தேச எண்ணம் இருந்தது. நிச்சயமாக 2 அணிகளினுடைய தலைவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். நடுவர்களினுடைய தீர்மானமே இறுதியானது. விரைவாக 3வது இடத்துக்கான போட்டியை ஆரம்பிக்க போகின்றோம். துடுப்படுத்தாடுகின்ற வாய்ப்பு கிஷான் தலைமையிலான ஷாக்ஸ் அணி தங்கள் வசப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே கிஷான் தலைமையிலான ஷாக்ஸ் அணியினர் அதனுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் மைதானத்துக்கு வாருங்கள். இதே போன்று பிரகன் வாரியர்ஸ் அணியினுடைய வீரர்களை விரைவாக கடத்தடுப்பாட்டத்துக்கு தயாராகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சதீஷ் ஜுவல்லரி உரிமையாளர் சதீஷ் அவர்கள் வருடம் வெற்றிகரமாக இந்த போட்டித் தொடரை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். பெருமளவிலே நேரம் செலவு செய்யப்படுகிறது. இப்போதெல்லாம் பணம் என்பது ஒரு பொருட்டல்ல, எல்லோரிடமும் இருக்கிறது. ஆனால் நேரம் என்பது எல்லோர் கைகளிலும் இல்லை. ஒரு நாளை முழுவதுமாக ஒதுக்கி தன்னுடைய வீரர்கள், தன்னுடைய அணியினர், தன்னோடு தொழில் பார்க்கின்ற ஊழியர்களுக்கு இடையில் ஒரு சிநேகபூர்வமான நட்புறவை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற தலையாய நோக்கத்தின் அடிப்படையில் மிக பெரும் செலவிலே இந்த போட்டித் தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது ஊழியர்களாகிய உங்கள் எல்லோருக்கும் கிடைத்திருக்கின்ற பெரும் பாக்கியம். என்னோடு தர்ஷன் சுவாமி வர்ணனையில் இணைந்து கொள்வதற்காக காத்திருக்கிறார். நான் திரேவரம் தரணிதரன். வீரர்கள் வருகிறார்கள். நாங்கள் இப்போது வெளியேறுகின்றோம். 10க்கு 10 நேர்முக வர்ணனையோடு தொடர காத்திருக்கின்றோம். 3வது இடத்திற்கான போட்டியும் விறுவிறுப்பாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றோம். அவர் 3 ஓவர்களுக்குள் போட்டியை முடிப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பந்து வீச்சாளர்களை கொண்டு எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று எண்ணுகிறேன். நிச்சயமாக வார்த்தைகள் கிஷான் 3 ஓவர்களுக்குள் போட்டி முடியும் என்று சொன்னார். ஆனால் இறுதி பந்து வரைக்கும் போட்டியை இட்டுச் செல்வோம் என்பதுதான் கிருஷாந்தனுடைய கதையாக இருக்கிறது. பார்ப்போம். மைதானத்திலே வீரர்கள் தயாராகிவிட்டார்கள். 63 என்கின்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. விரைவாக 1வது ஓவரை வீச தயாராக காரியாலய ஊழியர்களுக்கும் சதீஷ் ஜுவல்லரியினுடைய தொழிற்சாலை ஊழியர்களுக்கும் இடையிலான ஒரு சிநேகபூர்வமான ஆட்டம். விரைவாக நாங்கள் நாணய சுழற்சிக்கு செல்லலாம். சதீஷ் ஜுவல்லரியினுடைய தொழிற்சாலை ஊழியர்களைச் சேர்ந்த அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இவர்கள் முதலில் துடுப்படுத்தாடுவதற்கு விருப்பம் வெளியிட்டிருக்கிறார்கள். ரஞ்சித் தலைமையிலான தொழிற்சாலை ஊழியர்களை சேர்ந்திருக்கிற அணி வெற்றி பெற்றிருக்கிறது. நாணய சுழற்சி வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாட போகிறார்கள். ஆகவே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போன்று கிஷான் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
பாராட்டக்கூடிய அடிக்கடி இவருடைய மைதானத்தில் சிறந்த துடுப்படுத்த ஆடக்கூடிய சிறந்த வரலாறு இருக்கிறது. மைதானத்தில் இன்னொரு மாபெரும் இறுதிப் போட்டி இடம்பெற காத்திருக்கிறது. பவர் ஹவுஸ் அதே போன்று எஸ்கே ஹிட்டர்ஸ் அணிகள் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இருக்கின்றன. பவர் ஹவுஸ் அணியுடைய தலைவர் உமா, இதே போன்று எஸ்கே ஹிட்டர்ஸ் அணியுடைய தலைவர் பிரேம் மைதானத்திலே அதிதிகளாக வருகின்றவர்களையும் ஞாபகப்படுத்த வேண்டும். மிக பெரிய பங்களிப்பை நல்கி கொண்டிருக்கிறார் உரிமையாளர் திரு சதீஷ் அவர்கள். ஊழியர்களை இவ்வளவு தூரம் சிறப்பாக ஒரு விளையாட்டு உணர்வோ அவர்களுக்கு ஒரு நல்ல போட்டியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வளவு சிறப்பு செய்து நீங்கள் போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறதை பாராட்டத்தக்கது. சிறப்பாக காலையில் இருந்து போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனுடைய மாபெரும் இறுதி போட்டி 4 அணிகள் பங்கேற்ற ஆட்டங்கள். 4 அணிகள் பங்கேற்ற ஆட்டங்களிலேயே 3வது இடத்திற்காக டிராகன் வாரியர்ஸ் அதே போன்று ஷார்க்ஸ் அணிகள் விளையாடி வருகின்றன. இறுதிப் போட்டியே 4 அணிகளுக்கான போட்டியில் முதல் 2 இடங்களில் பிடித்திருந்த பவர் ஹவுஸ் எஸ்கே ஹிட்டர்ஸ் அணிகள் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இருக்கின்றன. இங்கே அதிதிகளாக வருகின்றவர்கள் சதீஷ் ஜுவல்லரியுடைய உரிமையாளர் திரு சதீஷ் அவர்கள், சதீஷ் ஜுவல்லரி உரிமையாளர்களுடைய பாலியார் திருமதி சதீஷ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். சதீஷ் ஜுவல்லரியுடைய உரிமையாளர்களுடைய முதல்வர் வருகை தந்திருக்கிறார். இதே போன்று ஹரிஷ் அவர்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்றிருக்கிறோம். போட்டியிலே காலை முதற்கொண்டு அவரது தரணி நடுநிலைமை வகிக்கின்ற நடுநிலையும் நாங்கள் அவரது தரணி செகல் நிறுவனத்துக்குரிய அன்புக்குரிய தலைவர் திரு குமார் அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். சதீஷ் நிறுவனத்துடைய பணிப்பாளர் திரு ஹரிஷ் அவர்களை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். இறுதிப் போட்டிக்கு இதே போன்று பாருங்கள், நாணய சுழற்சி கொஞ்சம் நாணய சுழற்சி ஆரம்பித்து வைக்கப்பட போகிறது. இதோ சதீஷ் ஜுவல்லரி நடத்துகிற மாபெரும் மென்பந்தத் தொடரினுடைய இறுதிப் போட்டிக்கான நாணய சுழற்சி. சதீஷ் ஜுவல்லரி நடத்துகிற மாபெரும் இறுதிப் போட்டி. இப்போது பவர் ஹவுஸ் அணியுடைய தலைவர் உமாபதி முதலில் துடுப்படுத்தாடுவதற்கான இருப்பை வெளியிட்டிருக்கிறார். பவர் ஹவுஸ் அணி முதலில் துடுப்படுத்தாடுவதற்கு
துடுப்பு வேலை செய்கிறது, பந்து வேலை செய்கிறது. ஆனால் பேசுவதற்கு கொஞ்சம் பயப்படுகிறீர்கள் முதல்கிறது. உமா, நானே சுழற்சியிலே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். எவ்வாறு உங்களுடைய திட்டம் எண்ணங்கள் பற்றி சொல்லுங்கள். நாங்கள் விரைவாக போட்டிக்கு செல்லலாம். நிச்சயமாக வாழ்த்துக்கள் உமா உங்களுக்கு. அதே போன்று எஸ்ஜே கிருஷ்ணன் அணியுடைய தலைவர் பிரேம் இருக்கிறார், பேசுவதற்கு கூச்சப்படுகிறார். அவருடைய சதீஸ்வரர் அவர் இருவரும் ஒரே அணியில் விளையாடியவர்கள். சதீஸ்வரர் உரிமையாளர் திரு சதீஷ் அவர்களிடம் கேட்டு பார்க்கலாம். இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்கான எத்தனை கோலோடு நீங்கள் விளையாடுகிறீர்கள்? டஸ் அட்வான்டேஜ் என்று சொல்வார்கள். டஸ் அவர்களுக்கு விழுந்திருக்கிறது. உங்களுடைய திட்டம் எவ்வாறு இருக்கிறது? எத்தனை ஓட்டங்களுக்கு கண்டப்படுத்த போகிறீர்கள்? உங்களுடைய ஒவ்வொரு வீரர்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு இண்டிவிஜுவலாக தெரிந்திருக்கிறது. எவ்வாறு உங்களுடைய திட்டம் இருக்கிறது? திட்டம் ஸ்ட்ராட்டஜி வந்து 60 ரன் 60 to 65 ரன் வந்து அதுக்குள்ளே வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ண பார்ப்போம். நம்ம பவுலர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறோமோ அதை வந்து சரியாக செய்கிறாங்க. கேப்டன் இருக்கார் நல்லா பேட் பண்ணுறதுக்கு. நல்ல எல்லாருமே இதில் அனைத்து விளையாட்டு வீரர்களும் வந்து சிறப்பாக விளையாடுறாங்க. அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக ஒரு கிரிக்கெட் ஆட்டத்தை பொறுத்தவரையில் ப்ரீ பிளான் இருக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்ணுவதிலே தான் அதனுடைய வெற்றிகள் தங்கி இருக்கும். சதீஷ் அவர்களுடைய உரிமையாளர், அவர் உரிமையாளர் என்பதை விட இப்போது வீரர் சொல்கிறார், பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுகின்ற அளவுக்கு இந்த வீரர்கள் இருக்கிறார்கள் என்று. இன்னும் நேரத்தை நீடிக்க விரும்பவில்லை. மாபெரும் இறுதி போட்டி இதோ ஆரம்பமாகிறது. எங்கே உங்களுடைய கரகோஷங்களை தெரிவியுங்கள். நடுவர்கள் இங்கே தயாராக இருக்கிறார்கள். போட்டி ஆரம்பமானதிலிருந்து அங்கே கலையகத்திலே இருக்கின்ற தர்ஷன் சாமி, எங்களுடைய ஒளிப்பதிவாளர் கவிஞர் சஞ்சய், அதே போன்று எங்களுடைய பிரதான புகைப்பட படிப்பாளர் நாதன் சண்முகநாதன் அவர்களோடு சேர்ந்த அணியினர் எல்லோரும் தயாராக இருக்கிறோம். நேரடி மூலமாக இந்த போட்டிகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பந்துக்கு பந்து நேர்முக வர்ணனையோடு உங்களோடு இணைந்திருக்கும் நான் என்னுடைய தர்ஷன் சாமி. இந்த போட்டிகள் அத்தனையும் ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலாக நேரலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புகைப்படங்கள் அனைத்தையும் ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் ஃபேஸ்புக் தளத்திலே பதிவேற்றப்படும் என்பதை ஞாபகப்படுத்துகிறோம். பாருங்கள் வீரர்களே, விரைவாக மைதானத்துக்குள் நுழையுங்கள். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு 6 மணி வரைக்கும் நாங்கள் நேரத்தை தருகிறோம். இறுதிப் போட்டியில் விளையாடி முடியுங்கள். பாருங்கள், இப்போது சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது. வெற்றிகரமாக தரணி இறுதி போட்டியிலே தரணி வெற்றிகரமாக இதோ அனைவரும் சந்திக்கும். தேங்க்யூ டிஜே தரணி.
ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 6வது வருஷம் கிரிக்கெட் டூர்னமெண்ட் வந்து செய்து முடிச்சிட்டோம். வெற்றி பெற்றவர்களுக்கு அதே நேரத்தில் பங்கு பட்டுன அவ்வளோ பேருக்கும் வந்து நன்றிகள். எல்லாரும் இருந்து இவ்வளோ நேரம் ரொம்ப சந்தோஷமா எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது அப்படிங்கிற நேரம் சந்தோஷமான விஷயம். அதே நேரத்தில் இந்த விளையாட்டு போட்டிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் ஒன்று. என்னன்னு சொன்னால் ஒரு சில மனஸ்தாபங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு. அது ஒரே டீமில் வந்து விளையாடுற நேரம் எந்த விதமான அந்த யோசனைகள் இல்லாமல் ரொம்ப சியர் பண்ணி எல்லாருமே சேர்ந்து விளையாடுறது தான் விளையாட்டு. அது மூலமாக வந்து நிறைய பேர் கோவிச்சுக்கிட்டு இருந்தவங்க, சண்டை பிடிச்சிருந்தவங்க கூட வந்து சேர்ந்துருப்பாங்க நம்புகிறேன். அதுதான் முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் நம்ம எங்களோட ஊழியர்களுக்கு நம்ம நிர்வாகத்தின் சார்பில் ரொம்ப நன்றிகள். என்னென்னா அவங்க சந்தோஷமாக இருக்காங்கங்கிறது அது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. பசங்களாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? சத்தம் பத்தாது. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னு சொன்னால் அது நிர்வாகத்தில் எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். இதில் உழைத்த அனைத்து ஊழியர்களுக்கும் அதே ஸ்பெஷலாக வந்து கமல் நிறையா வேலைகள் ஆர்கனைஸ் பண்ணார். ஆர்மி கேம்ப் ஊழியர்களுக்கும், தரணிதரன், நம்ம தர்ஷன் வந்து எப்போ கூப்பிட்டாலும் நோன்னு சொல்லாமல் எந்த பிஸியாக இருந்தாலும் வருவார். அடுத்தது குமார், நாதனுக்கெல்லாம் நாங்கள் கடைசி நேரத்தில் எப்போ எதுவுமே பேச மாட்டோம், எதுவுமே கேட்குறதில்ல. வந்து நாதனுக்கு உண்டான இடம் எப்பயுமே நம்ம இதில் இருக்குது. அடுத்தது ஸ்கோரிங், பிரசாந்த், ரகு, எல்லாருக்கும் மிஸ் பண்ணிங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ குமார், இது வந்தது ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் கவிதா வந்ததும் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இந்த சந்தோஷமாக இந்த விளையாட்டு நிகழ்வை வந்து கொண்டாடுறது இன்னும் மேலும் மேலும் நமக்கு சந்தோஷமான விஷயம். அதே நேரத்தில் திக்வா புயலில் பாதிக்கப்பட்டவங்க ஆக்சுவலாக ரொம்ப அது நாங்கள் ரொம்ப கவலையான விஷயம். நமக்கு அதுக்கு தேவையானது நாங்கள் செய்தோம். கொஞ்சம் திருப்திகரமாக இருந்துச்சு. இன்னும் செய்யறதுக்கு காத்திருக்கோம். தரணி சொன்ன மாதிரி நம்ம அவங்களுக்காக ஒரு நிமிட அஞ்சலி செலுத்துறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதனால் தேங்க்யூ.